Good morning, Preeti. Good morning, Alex. Well, Preeti, இன்னைக்கு வந்து டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் வந்து நீங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க இன்னைக்கு. Thank you so much. Well, அந்த ஃப்ரெஷ்னஸோடவே நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன தெரியுமா டாபிக்? நான் சமீப காலமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபேமஸா போன டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பை விட ஒரு லெவல் வந்து அதிகமா ஃபேமஸா போனது பாத்தீங்கன்னா வேலண்டைன் டே தான். Exactly. ஸோ எல்லாருமே வந்து ஸ்பெஷலா கொண்டாடின நாள் அது. வேலண்டைன் டேல ஸ்பெஷலா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கப்புலா இருக்கிறவங்க அந்த டே வந்து எப்பவுமே ஸ்பெஷலா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பட் கப்புள் இல்லாம பேச்சுலரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த டேவை இன்னும் ஸ்பெஷலா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டீஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்துல பார்ட்டி பண்றதோ இல்ல வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பேசுறதோ, அன்னைய நாள் வந்து ஒரு பெஸ்டீஸ்க்கான டேவா இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் என்னோட கருத்து. ஸோ அப்படி பெஸ்டீஸ் அப்படின்னும் போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாவ், எக்ஸலென்ட்டான டாபிக். ஓகே, இந்த டாபிக்கோட வந்து நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஓகே அலெக்ஸ், நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டை ரெகக்னைஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. இது ஒரு கஷ்டமான கேள்வி தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஆடாக இருக்கும், அது இல்லாமல் அவங்க மேலே நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மேலே நிறைய கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம கோவப்பட்டு கத்தினாலும் ஒரு உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நம்மகிட்ட உடனே வந்து நம்மளை மன்னிச்சு நம்மகிட்ட வந்து சில அட்வைசஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி யாருக்கிட்ட வந்து அந்த குவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்கள் பெஸ்டீஸில் நம்பர் 1ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். வாவ், சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தோட இன்னைக்கான நல்ல நேரம், ராகு காலம், குளிகை, யமகண்டம் போன்ற விஷயங்களை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 18/2/2015 புதன்கிழமை, ஜெயபருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:20 ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி காலை 8:14 முதல் அமாவாசை, காலை 8:43 முதல் அவிட்டம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அலெக்ஸ், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் தோணி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்மள நல்ல பாதையில தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் வந்து ஆஃப் ட்ராக்ல போனாலோ இல்லை தவறான பாதையில போனாலோ அவங்க கண்டிப்பாக நீ அதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு அகேன்ஸ்டாக நிற்பாங்க. நம்ம என்னதான் வந்து ஸ்டெபனா இல்லை நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு நின்னாலும் அவங்க வந்து உள்ள அளவில் ரொம்ப கலங்கி போனாலும் வெளியில் நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்குமே? டெஃபினட்டாக வந்து எனக்கும் வந்து லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏதாவது இது வந்து நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்டெபனாக இருப்போம், இல்லை நான் செய்ய போகிறேன், இதுதான் இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பேன். பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் டே அதில் ஏதாவது பிரச்சனை நடக்குமோ, ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே வந்து ஆட் டைம்ஸில் தான் வந்து நம்ம யாருக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சூப்பராக சொன்னீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து புராணம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் வந்து பாண்டிங்க்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்கன்னா ராமாயணம். ஸோ அந்த ராமாயணத்தை பற்றி தான் எடுத்து சொல்ல வராரு சடஜித். ஸோ பார்த்துடலாமா? ஓஎஸ், பார்த்துடலாம். இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. सुरद्रुमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरादडे सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भज श्यामलम्
பவம்ஸ்து சக வைதேஹ்ய கிரிசஹனுசுரம் ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்யதே. லக்ஷ்மணன் சரணாகதிக்கு பலன் கேட்டான். எல்லா விதமான அடிமைகளையும் செய்வேன் என்று தெரிவித்தான். இதை குலசேகர ஆழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணமடைந்தவனே, சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணமடைந்தவனே. சுற்றம் எல்லாம் பின்தொடர காட்டுக்கு போனான்றார். என்ன எல்லா சுற்றம் எல்லாத்தோடையா காட்டுக்கு போனான்? தனியாக தானே போனான். அப்படின்னா எல்லாம் அந்த சுற்றமெல்லாம் இருந்து என்ன கைங்கரியம் செய்வார்களோ அத்தனை கைங்கரியமும் லக்ஷ்மணன் ஒருத்தனை செஞ்சான். அதான் இவ்விடத்திலே உண்டான பெருமை. அதை கேட்டான். கேட்ட உடனே ராமன் சொன்னான், முடியாதுடா, இதெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, இங்கே இரு. தகப்பனார் தாயார் அவள்லாம் பார்த்துக்கோ, பார்த்துன்னு இங்கே இரு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே சொன்னான் லக்ஷ்மணர், ஓய் அண்ணா, ஏற்கனவே நீர் சொல்லியிருக்கிறே என்னை கூட்டிகிட்டு போகிறதா காட்டுக்கு மதனியார்கிட்ட அப்படின்னா. நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னா ராமன். உடனே லக்ஷ்மணன் சொன்னான், சொல்லியிருக்கேனேன்னா, பிராத்ருபுத்திர சமௌசாபி திருஷ்டௌ ச விசேஷதः त्वया भरत शत्रुघ्नौ प्राणैः प्रियतरौ मम. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றீர்? பிராத்ருபுத்திர சமௌசாபி, பிராதாவை போல் நினை, புத்திரனை போல் நினை. சமௌசாபி திரஷ்டௌ ச விசேஷதः, விசேஷமா பார்த்துக்கொள். त्वया भरत शत्रुघ्नौ, அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் நீர்? லக்ஷ்மண பரத சத்ருக்னௌ அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை, லக்ஷ்மணரை விட்டுட்டீர். பரதன் சத்ருகனரை மட்டும் பார்த்துக்கோ, அவள் என்னோட பிராணனோட மேம்பட்டவர்கள்னு சொன்னீர். அப்போ ஏன் என்ன சொல்லலை அப்படின்னா, என்னை அழைச்சின்னு போடுதா தானே என்ன மனசில் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ராமன் பார்த்தான். ஆஹா, நல்லா கூர்மையாக கவனிச்சிருக்கான். பாம்புக்கு சச்சுஷவாக அப்படின்னு பேர். சச்சுஷவாகன்னா கண்ணும் காதும் ரெண்டுமே ஒன்று. அதனால் ரொம்ப கூர்மையாக பார்க்கும், ரொம்ப கூர்மையாக கேட்கும். நல்லா கேட்டிருக்கான். ஆயிஷாஜன் தானே வந்து பிறந்திருக்கான், ரொம்ப கூர்மையாக கேட்டிருக்கான், தெரிஞ்சுட்டான் அப்படின்ட்டு சொன்னார். அதுவாடா, சரிடா, நீயும் ஏதோ சொல்கிற, சரி கூட்டின்னு போகிறேன் அப்படின்னா. மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது லக்ஷ்மணனுக்கு. ஆஹா, எல்லா விதமான கைங்கரியம். என்ன இங்கன்னா என்ன, ராஜ்யம்னா என்ன, எல்லாரும் கைங்கரியம் பண்ணுவா. ஏதோ ஒரு துண்டு தான் கிடைக்கும் நமக்கு கைங்கரியம். நாம் ஏதோ ஒரு துண்டு பண்ணோம், எல்லாரும் எல்லா துண்டையும் பண்ணுவா. ஆனால் அப்படி கிடையாதுன்னா, காட்டில் போனால் எல்லா விதமான சகல விதமான கைங்கரியங்களையும் இவன் ஒருத்தனே பண்ணணும். அதனால் மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. என்ன செய்ய வேண்டும் அண்ணா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ராமன் சொன்னான், போடா, வருண தனுசு, 2 வருண தனுசு, மேலே 2 வாள்கள், அதுக்கு மேலே பெரிய 2 அம்பரா துணி. அந்த 2 அம்பரா துணியில் எடுக்க அம்புகள் வந்துட்டே இருக்கும், குறைவே கிடையாது. அப்படிப்பட்ட அம்பரா துணி. ஒருத்தர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு மணி பர்ஸ் கிடச்சா நன்னா இருக்கும், எடுக்க பணம் வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு மணி பர்ஸ் கிடச்சா நன்னா இருக்கும்னார். அதை போல் அம்பரா துணி எடுக்க வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அம்பரா துணி யார் கொடுத்தது? இந்த வருண தனுசுன்னா மாமனார் ஜனகன் கொடுத்தான். இவன் ஒரு வில்லை முதித்தான். ஒரு வில்லை முறிச்சதுக்கு 2 வில் ஃப்ரீ. ஒரு வில்லை முடிச்சா 2 வில் ஃப்ரீ. ஒரு வில்லை முடிச்சான் இல்லையோ, 2 வில் தா வச்சுக்கோ ராமா அப்படின்னு 2 வில்லை கொடுத்தார். 2 வில் வருணன் மாமனாருக்கு கொடுத்தது வருண தனுஷு, அதை கொடுத்தார். அது இருக்கு. ஏன் ராஜ்யத்தில் வைக்கல? தன்னோட ராஜ்யத்தில் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு வைஷ்ணரோட ஆசிரமத்தில் வச்சுருக்கான் அப்படின்னா, உயர்ந்த வஸ்துவை புனிதமான இடத்திலே வைக்க வேண்டும். இப்போ என்ன அப்படின்னா, ராஜ்யம்னா அவ்வளோ புனிதம் கிடையாது. ஆனால் என்ன, அங்கே நல்லா புனிதமாக இருக்கக்கூடியது வழிஷ்டருடைய ஆசிரமம். அதனால் அங்கே வச்சுருந்தான். எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். நேராக போனான். அதே போல் லக்ஷ்மணரை இன்னொரு கட்டளை விட்டான். போ, அங்கே வசிஷ்டருடைய பிள்ளை
சுயஜ்ஞர் அவரையும் அழைத்து வா, பிராமணர்களுக்கெல்லாம் யாத்ராதானம் வழங்க வேண்டும், அழைத்து வா அப்படின்னு சொன்னார். ஒரு யாத்திரைக்கு போகிறோன்னா யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டு போக வேண்டும். அது நல்லபடியாக யாத்திரை முடியணுன்றதுக்காக தானம் பண்ணணும். அதனால் தானம் பண்ணணும், அழைச்சிடுவா அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணன் நேராக கிளம்பினான். நேராக போனான். அங்கே வருண தனுசு, 2 வருண தனுசு, 2 வாள், அதுக்கு மேலே கத்தி, எதெல்லாம் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். நேராக வந்து சேர்ந்தான். சுயக்ஞரையும் அழைத்து வந்தான். சுயக்ஞர் வசிஷ்டருடைய பிள்ளை. அவருக்கு நிறைய தானம் வழங்கினான். ராமன் நிறைய ரத்னங்கள், நிறைய வைரங்கள், நிறைய வைதூரியங்கள், நிறைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கினான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தான். சீதையும் நிறைய வாரி வாரி வழங்கினாள். அதற்கு மேலே யானை படைகள், குதிரை படை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுத்தான். அதுக்கு மேலே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சத்ருஞ்சயன் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை ஒன்று இருந்தது ராமன் கிட்ட. அதுதான் பட்டாபிஷேகத்திற்காக வைத்திருக்கக்கூடிய யானை. ஜனங்கள்லாம் ஆஜப்பட்டாலே, இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா விருத்தானனன் அப்படின்னு ஆசைப்பட்டாலே. எந்த யானை மேலே வரணும்னு ஆசைப்பட்டா? இந்த யானை தான். சிதன் எடுத்து வச்சிருந்தான் இந்த சத்ருஞ்சயன் என்ற யானை. யானை யார் கொடுத்தது? தாய் மாமா கொடுத்தது, கௌசல்யனுடைய சகோதரன். அவர் கொடுத்தது இந்த யானை. அந்த யானையும் தானமாக வழங்கினான். எல்லாத்தையும் தானமாக வழங்கினான். நிறைய தானம் செய்தான். தானம் செய்த பிற்பாடு காட்டிலே திருஜடர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழ்மை நிலை, ஏழையாக இருந்தார். அவர் தினமும் மண்வெட்டி, ஏர் இவைகளையெல்லாம் வைத்து கொண்டு பூமியை விழுந்து பூமியை தோண்டி அது அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய காய், கனி, கிழங்கு இதை வைத்து கொண்டு மரத்திலிருந்து கனி இவையெல்லாம் வைத்துக்கொண்டு உஜ்ஜீவனம் செய்து கொண்டிருந்தார். வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். பொழுது ஒரு நாள் அவர் மனைவி கூட்டார். என்ன, ராமன் யாத்ராதானம் வழங்கின்னு இருக்கான், போங்கண்ணா போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கோல, என்ன ஏதாவது வாங்கிட்டு வாங்கோல, பிள்ளைய பாருங்கோ அழுதுன்றிருக்கு, சாப்பாடு கூட வழி இல்லை, போங்க வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார். இவளும் பார்த்தார், ரொம்ப ஏழ்மை நிலை, அதனாலே சரி என்று போனார். நேராக ராமனுடைய அரண்மனைக்கு சென்றார். ராமன் அங்கே தானம் செய்து கொண்டிருந்தான். ராமனிடத்திலே போனார். ராமன் பார்த்தான், இவரிடத்துல கொஞ்சம் விளையாடணும்னு தோணித்து. ராமன் கிட்ட வந்த உடனே, நான் திருஜடர் என்று எனக்கு பெயர், தானம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன், வாங்கி கொண்டு போகலாம் என்று வந்தேன் அப்படின்னார். உடனே ராமன் சொன்னான், இப்போ போய் வந்திருக்கிறே, முதல்லையே வந்துடக்கூடாதா? அநேகமாக எல்லாம் முடிந்து விட்டதே, தானம் செய்து முடித்து விட்டேனே அப்படின்னு சொன்னார். பார்த்தார், ரொம்ப வாட்டம் ஏற்பட்டு போச்சு. வருந்தின முகத்தோட பார்த்தார். எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த கதி தானா? இங்கே வந்தாலும் இதே மாதிரி யாருதே? நம்மோட பாப்பம் எங்கே போனாலும் நம்ம கூடயே வருதே, இங்கேயும் கூடயே வரணுமா என்று நினைத்தார். மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது திருஜடருக்கு. உடனே சரி, என்னுடைய பாப்பம் எங்கேயுமே தானம் இல்லை, போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனார். உடனே ராமன் திருவடியிலே விழுந்தான். என்னை மன்னித்து கொள்ள வேண்டும், தவறாக விளையாடி விட்டேன் என்று அபராத சாமணன் கேட்டான். நமக்கே திடீர்னு விளையாடணும்னு தோணா விளையாடிடுவோம். அதற்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த பெரியவர்களிடத்திலே, மன்னித்து விட வேண்டும். இடத்துல பசு கூட்டங்கள் இருக்கிறது, தருகிறேன் அப்படின்னாரு. உடனே ஒரு வித்வேகம் வந்தது. அவர் சொன்னார், ராமன் சொன்னார், உன் கையை தடி இருக்கே, அதை இழுத்தி எரியும், எவ்வளோ தூரம் போய் விழுறதோ அவ்வளோ தூரம் வரை இருக்கக்கூடிய பசுக்கள் அது மொத்தமும் உமக்கே அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஒரு உத்வேகம் வந்தது, உற்சாகம் வந்தது. எடுத்தார், பஞ்சகச்சத்தை இழுத்து கட்டிண்டார். மேலே நன்னா இழுத்து கட்டிண்டு தடி இழுத்தார், சுழட்டினார்.
பார்த்தான் ராமன். ஆஹா, என்ன ஆசை இருக்கு பசு கூட்டத்தில், இவ்வளோ கிழவராக இருந்து இப்படி சொல்லட்டுறாரே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். சுழட்டி இருந்தார். எங்கே போய் விழுந்துன்னா சரையு நதிக்கு அக்கறையில் நிறைய பசு கூட்டங்கள் நின்றுருக்கு. நடுவில் ஒரு காளை எருமை அதனோட முதுகில் போய் அடிச்சுது. அந்த கொம்பு அவ்வளோ தூரம் போச்சு. பார்த்தான். என்ன ஆசை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். ஆச்சரியப்பட்டு போய் பார்த்துட்டு இருந்தான். அதனால அந்த வயசுல அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய பசுக்களையும் இவருக்கே கொடுத்தான் ராமபிரான். அந்த வயசுலேயும் என்ன உத்வேகம் என்று பார்த்தான், என்ன ஆசை என்று ஆச்சரியப்பட்டு போனான் ராமன். இதை சங்கரர் அற்புதமாக தன்னுடைய பஜகோவிந்த ஸ்தோத்திரத்திலே தெரிவிக்கிறார். அற்புதமான ஒரு ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹித்வா தண்டம் ததபி ந முஞ்சத்யாஷா பிண்டம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ரமான ஸ்லோகம். மங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹித்வா தண்டம் ததபி ந முஞ்சத்யாஷா பிண்டம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்பது இந்த அற்புதமான ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப இனிக்கும். அதனுடைய அர்த்தத்தை நாளை தினம் அனுபவிப்போமா? ஓகே பிரீத்தி, எல்லா பெஸ்டீஸ்க்கும் வந்து ஒரு கரெக்டான ஃபார்முலா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு கேங்கை பார்த்துருப்பீங்க. அந்த கேங்கில் வந்து எப்பவுமே வந்து ஒரு 4-5 பேர் வந்து செம பெஸ்டீஸாக இருப்பாங்க. அந்த பெஸ்டீஸ் வந்து எங்கே சண்டை போட்டாலும் சரி, சேர்ந்து கூடி நின்று பேசினாலும் சரி, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஆஜராயிடுவாங்க. அவங்க வந்து உண்மையாக அப்படியே ஒரு நாடே வந்து கலக்கி பேசுகிற மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் பிரச்சனை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெஸ்டீஸ் மட்டும்தான் கூட நிற்பாங்க, மற்றவங்களாம் ஓடிடுவாங்க. இது வந்து பல சினிமாலையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் உண்மையான அந்த லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒருத்தரோ 2 பேரோ நம்ம பின்னாடி வந்து என்றைக்குமே வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களை கண்டிப்பா வந்து நம்ம பெஸ்டீஸ் லிஸ்ட்ல வந்து சூப்பரா சேர்த்துக்கணும். இதுதான் என்னோட அடுத்த பாயிண்ட். வெல் அலெக்ஸ், இன்னைக்கு 12 ராசிகளோட பலன்களை சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. அதை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 18ஆம் தேதி 2ஆம் மாதம் 2015ஆம் நாள், மாசி மாதம் 6ஆம் நாள், புதன்கிழமை. இன்று சர்வ அமாவாசை. அதாவது அமாவாசை திதி கொடுப்பவர்கள் திதியை மட்டும் இல்லாமல் அன்னதானத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த அன்னதானத்தின் உண்டான பலன் நம்மளோட முன்னோர்களை சாந்தப்படுத்தும், முன்னோர்களை குளிர வைக்கும். அந்த குளிர்ச்சி நம்மளுடைய வம்சத்தை மிக பெரிய அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அரணாக விளங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அமாவாசை அன்று உணவு தானம் கொடுப்பது. உங்களால் முடிந்த அளவுக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் கொடுங்கள். எண்ணிக்கையை கணக்காக வைத்துக்கொண்டு வருத்தத்துடன் கடன் பெற்றெல்லாம் அன்னதானம் செய்வது சிறப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு போவோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நிச்சயமாக உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சஞ்சலம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உங்களுடைய தேக பயிற்சிக்கு இவ்வளோ நாள் சோம்பலாக இருந்த அமைப்பு கூட மாறி இன்றையிலிருந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு அமாவாசை தினத்தன்று எடுப்பது உங்களுடைய அந்த முயற்சி சிறிதளவும் பாதிக்காத, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கும். எனவே தேக பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது பெரிய அளவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். மேலும் சிறப்பான அமைப்பும் மேலதிகாரிகளின் சந்திப்பும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கும் வீடுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சுபவிரயம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள்.
வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபார அமைப்பத்திலோ எந்தவித குறையும் காணப்படவில்லை. படைப்பாளிகள் மிகப்பெரிய அளவுக்கு உச்சாணி கொம்பில் செல்லக்கூடிய அமைப்பு. அரசு கௌரவம், அரசில் இருக்க பெரிய மனிதர்களை சந்திப்பது, அரசு அதிகாரிகளை சந்திப்பது போன்ற விஷயங்கள்லாம் காணப்படும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளுக்கும் பிள்ளைக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபத்திற்கு மிக நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சந்திராஷ்டிரம அமைப்பு இரவு 8:33 வரை உள்ளதனால் தேவையில்லாத எந்தவித இரத்தபந்த உறவுகளுக்கோ உங்களுக்கோ சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை பிறகு பேசிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் வண்டி வாகனத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக இரத்த அமைப்பில் பாதிப்பு உள்ள மிதுன ராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருப்பது தலையாய் கடமை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்போ அனுகூலமான பிராப்தம் ஏற்படும். திடீரென்று சிலர் அவசர கதியால் இரவு நேர பயணங்களுக்கு அழைப்பார்கள். அந்த பயணத்தை நிச்சயமாக ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி தவிர்த்து விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கேளிக்கை போன்ற விஷயங்களோ தேவையில்லாத ஒரு அவசரகதி பயணத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மிக மிக அவசியம் கண்டிப்பாக குடும்பத்தாருடன் செல்வதோ அல்லது குடும்பத்தினரே நீங்கள் சென்றுவிட்டு வாருங்கள் என்று கூறக்கூடிய பயணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்தாலும் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மீறாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இரவு 8:33 பிறகு ஏற்படக்கூடிய அந்த சந்திராஷ்டிரம அமைப்பு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரவு நேர தூக்கத்தை கூட அதாவது அதை கெடுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்கனவே உத்தியோகம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதால் எதிர்பார்க்காத பண வரவு வரும். நீண்ட நாட்களாக பணத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் படிப்போடு நிவர்த்தி ஏற்படும். புதிய மனிதர்கள் சந்திப்பின் மூலம் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். எடுத்த காரியம் ஜெயம். உத்தியோகத்தில் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அது நிச்சயமாக நல்ல அவரவர்கள் நல்ல திசாபுத்திகள் நடக்கின்ற சமயத்தில் இன்றைய நாளானது மிகவும் அற்புதத்தையும் புதிய ஒரு முயற்சி பெரிய அளவு வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிற்றுபத்திரம் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அஜீரண கோளாறு உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலத்தையும் நல்ல விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய படைப்புகள் புதிய ஒரு விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. மேலும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத பதவி உயர்வு மனதிற்கு திக்குமுக்காட செய்யும். கடல் கடந்த பயணத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மீறாமல் தஸ்தாவேஜுகளை மிக கவனமாக உடைமைகளை கவனமாக வைத்துக் கொள்வது மட்டும் மிகவும் அவசியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல செய்தி வரும். ஏற்றம் அனுகூலம் ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படும். கடல் கடந்த பயணங்களை தள்ளி போடாமல் உடனடியாக ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். புதிய ஒப்பந்தங்கள் வியாபார அமைப்புகள் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் ஏற்படுவதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு மிக அதிக அளவு நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் துளாராசிக்காரர்கள் வங்கி கடன் போன்ற விஷயத்தை எதிர்நோக்கி இருந்தால் அதற்குண்டான நல்ல செய்தி வருவது மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சனி உள்ளதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் குடும்பத்தில் மன சஞ்சலங்களுக்கு ஏற்றவாறு பேசினீர்கள் என்றால் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஏற்படும். உங்களுடைய தைரியம் பலரால் பாராட்டப்படும். திடீரென்று தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை உத்தியோகத்தில் மற்றவர்களுக்காக நீங்கள் தீர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பெரிய அளவு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள்
எல்லாம் வரும். லாபத்தின் அளவு கண்டிப்பாக பெரிய அளவு உயர்ந்துள்ளது. அது படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதைப் போல் புதிய மனிதர்கள் வேற்று மதத்தினர் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். மேலும் உங்களுடைய முயற்சிகள்லாம் சோம்பலால் அறவே தவிர்த்து கொண்டு வெற்றியை தவிர்த்து கொள்ளாமல் சுறுசுறுப்புன்னு இயங்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று இரவு முதல் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வரும். கடல் கடந்த பயணங்கள் அல்லது ஏதேனும் ஒரு பயணங்கள் எதிர்நோக்கினாலும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள்கள் சேர்க்கைகள் மிகப்பெரிய அளவு ஆனந்தத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். நல்ல முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது மங்களகரமான அமைப்பாக காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல பேரும் புகழும் ஏற்படுவது போல் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த மந்த நிலைமை மாறும். படைப்பாளிகள் பலரால் பாராட்டப்படுவதற்குண்டான நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் பூமி விற்பது, பூமி வாங்குவது போன்ற விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை சரியாக பார்க்காமல் வாங்கினீர்கள் என்றால் அதற்குண்டான விலை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்ப விஷயம் கவனம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ எந்த ஒரு கஷ்டமும் காணப்படவில்லை. நல்ல அமைப்பு, நல்ல யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சுபகாரிய செய்திகள், சுபவிரயங்கள், பிராப்தங்கள், புதிய வரவுகள் குடும்பத்தில் ஆனந்தத்தை எதிர்நோக்கும். நல்ல செய்திகள், கடல் கடந்து குடும்பத்தினர் தொலைதூரத்திற்கு குடும்பத்தினருக்கு விட்டு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான பயணங்கள் எதிர்நோக்கலாம். இன்றைய நாளில் நல்ல சந்தோஷம், புதிதாக உறவினர் சேர்க்கை, உறவினர் பார்ப்பதெல்லாம் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயம் அனுகூலத்தை பெற்றுத்தந்தாலும், படிப்படியாக நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும், திடீரென்று உங்கள் மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷ அமைப்பு, கெடுதல் போன்ற அமைப்பு ஏற்படலாம். எனவே குடும்ப சஞ்சாரத்தில், வண்டி வாகனத்தில் விபத்துகள், சிறு விபத்துகள், பெரிய அளவு மன சங்கடத்தை, பாதிப்புகள் நீங்கள் சரியாக ஓட்டினீர்கள் என்றாலும் தேவையில்லாமல் திடீரென்று சிலர் வந்து மோதுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். எனவே அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு இன்று பயணங்கள் ஆரம்பிப்பது நன்மை தரும். அது படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கிரகதோஷ சஞ்சாரங்கள் காணப்படுவதனால் மிக மிக கவனமாக இருப்பதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் அதற்குண்டான மருத்துவ மாத்திரைகளை தவிர்ப்பது பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும். யாரிடத்திலும் வன்மம் கொள்வது, கோபம் கொள்வதை மட்டும் அறவே தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய தேகாரகம், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே மாதவிடாய் கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மற்றபடி உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ படிப்படியாக சீரும் பெறும், சிறப்பு பெறும். அதே சமயம் வியாபாரத்தில் இருந்தவர்கள் புதிய முதலீடுகள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அவசியமில்லாத முதலீடுகளை அறவே தவிர்த்து கொள்வதே மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே பெரிய அளவு முதலீடுகளை மட்டும் சிறிது குறைத்து கொள்வதுடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். ஆவேசம் வேண்டவே வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக அதிகமாக கவனத்துடன் இருக்க வேண்டியவர்கள் கர்ப்பஸ்திரிகள், வயிற்றில் அஜீரண உறுப்புகளில் பாதிப்பு உள்ள மீனராசிக்காரர்கள் மட்டும் அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையை தள்ளி வைக்காமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ட் வெல் அலெக்ஸ், இன்னொரு முக்கியமான பெஸ்டியோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பேட் குவாலிட்டிஸ் இருந்துச்சுனாலோ இல்லை நம்மளை பற்றி தவறான ஏதாவது ரூமர்ஸ் வந்துச்சுனாலோ அவங்க வந்து நமக்கு பின்னாடி போய் பேச மாட்டாங்க. இதை தப்பாக பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்சிக்கு நேராக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நமக்கு பின்னாடி போய் என் ஃப்ரெண்டு இதில் சூப்பராக பண்ணா, அவகிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுவாங்க. இதுதான் பெஸ்டியோட உண்மையான குவாலிட்டி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. வெல், என்னோட பெஸ்டிஸில் வந்து என்னோட நல்ல குவாலிட்டிஸை வெளியே பரப்புறாங்களா இல்லையான்னு தெரியல. அதை நான் வந்து ஸ்பை வச்சு கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம். ஸோ எனிவே இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களே தெரியாத பல அருமையான விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கவிதா மற்றும் எழிலரசி ராமகிருஷ்ணர் அவர்களை பற்றி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்ல வராங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. இது அறிந்ததும் அறியாததும்.
வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கவி, நாட்டில் கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஆமாம். ஜென்ரலாக சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்வாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டு துறவியாக போன ஒருத்தருடைய பிறந்த நாள் இன்றைக்கா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சட்டுன்னு நினைவுக்கு வரல, ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்களேன். நம்மளுடைய ஆன்மீக துறவி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. ஓ, அவருடைய பிறந்த நாள். இது ஒரு சிறப்பான நாள் இல்லை கவி? நிச்சயமா. அதாவது திருமணம்லாம் ஆயிட்டு சாரதா தேவி அம்மையார் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை தாங்கிய விழுதுன்னு சொல்லலாம் அவங்கள. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சுட்டு துறவியாக போகிறதுங்கிறது அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை இவங்க என்னடா கல்யாணம் முடிச்சு நம்மளை எப்படி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்குள்ளே இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கடைசி வரைக்கும் கொடுக்குமேன்னு சாரதா தேவி கிட்ட அவர் கேட்டார், மனைவி கிட்டே கேட்குறார். அம்மா, நான் இல்லற வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை, நான் துறவியாக போகணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னார். நீ ஊன்னு சொன்னால் போகிறேன், இல்லாட்டி இந்த இல்லற வாழ்க்கையை நான் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, யோசிச்சாங்க, இல்லை நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் கடைசியில் என்றைக்காவது ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருந்திருக்கும். ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு வேளை பணயமாக வச்சுட்டோமோ துறவியாயி அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா யோசிச்சாங்க. யோசிச்சு இவர் இப்போ என்ன கேட்டாரு, நான் துறவியா போகட்டுமான்னு கேட்டார். நீ அனுமதி கொடுத்தால் நான் துறவியா போறேன்னார். உடனே அந்த அம்மா திருப்பி கேட்டாங்க, நான் துறவியாவதற்கு எனக்கு தகுதி இருந்தால் நான் துறவியா போகிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னாங்க. கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த உறுத்தல் இருக்காது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் பிறந்த நாள் இன்றைக்கு. அவரை தாங்கிய சாரதா தேவி அம்மையாரை நம்ம பாராட்டணும் அந்த நாள் இல்லையா? அது மட்டும் இல்லை எழில், நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னாலே ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்குது. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் நம்முடைய இந்திய விடுதலைக்கு எவ்வளோ பெரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள ரொம்ப ஒரு பிரபலமான வார்த்தை. நம்முடைய இந்திய தேசம் அப்படின்னு நினைச்சிட்டோம்ல, வந்தே மாதரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த விடுதலை உணர்ச்சி அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது நமக்கு பொங்கி வரும் இல்லையா? அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலை எழுதினவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர். இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆரம்பத்துல விடுதலை போராட்டத்துல அவருக்கு ஈடுபாடே கிடையாது. அவர் என்னவா இருந்தார்னா, அந்த ஆங்கிலேய கவர்மெண்ட்ல ஜாயிண்ட் கலெக்டர் ரேஞ்சில் இருந்தார். அப்போ ஆங்கில அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு இந்திய விடுதலை பற்றிலாம் ரொம்ப ஆர்வம்லாம் இல்லை. ஆனால் ஒரு தடவை ராமகிருஷ்ண பரமஹம்சரை வழிபாடு செய்யறதுக்காக அவரும் போயிருந்தார். போய் அவர் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே ராமகிருஷ்ணர் சொன்னார், தம்பி, உனக்கு உங்கள் அம்மா அப்பா நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பொருத்தமான பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னா, ஆமா, ஏன்னா உன் பேர் பங்கிம் சந்திரன் வச்சிருக்கிறாங்க. சந்திரன் அப்படின்னா நிலா, பங்கிம் அப்படின்னா வளைந்த. இப்ப நம்ம ஊர்ல இளம்பிறை அப்படின்னு சொல்றோம், பிறை நிலான்னு சொல்றோம் இல்லையா, அதே பேரை தான் அவருக்கு அவங்க அம்மா அப்பா வச்சிருக்காங்க. அப்படியா சுவாமிஜி அப்படின்னு இருக்காரு. ஆமாம்மா, நல்ல பேரு, வளைந்த நிலா, நீ ஆங்கிலேயனுக்கு வளைஞ்சு போய் தானே இருக்கிற, கூன் விழுந்து போய் தானே இருக்கிற, அதனால கரெக்டா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஆமா, அப்படியே திகச்சு போய் நிற்கும் போது தான் சொன்னாரு, நம்ம இந்திய விடுதலைக்காகத்தான் நீ போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்னைக்கு அந்த ஜாயிண்ட் கலெக்டர் போஸ்டை தூக்கி எரிஞ்சிட்டு இந்திய விடுதலை போராட்ட களத்துல அவர் குதிக்கிறார். அப்பதான் இந்த ஆனந்த மடம் நாவல் எழுதப்படுது. வந்தே மாதரம் என்கின்ற நம்ம ரத்தத்தில் ஊறி போன அந்த வார்த்தையும் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆமா, அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல, தேச பற்றாளர் என்று நினைக்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை நமக்கு தருது. இன்னும் ஒன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பொறுத்த வரைக்கும் கவிதா, அவருடைய அந்த ஆன்மீக அறிவு இருக்குது இல்லையா, இதை ஒருவர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, ஒரு மெத்த படித்த மருத்துவர், நல்ல படித்தவர், அந்த மருத்துவர், அந்த டாக்டர் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க வந்தவர் அவர்கிட்ட கேட்டாரா, கடவுள் இருக்கிறாரா உலகத்துல அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, ஒரு ஆன்மீகவாதிகிட்ட கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும்? ஆமா, இருக்கிறார். நீங்க அவரை பார்த்துருக்கிறீங்களா? காலையில கூட நான் அந்த அம்மாட்ட பேசினேன். யாரு? காளிகிட்ட. காலையில கூட நான் காளியம்பாள்கிட்ட நான் பேசினேன் நான் அப்படின்னாரு. உடனே இந்த டாக்டர் கேட்டாரு, அப்படின்னா நானும் அவங்களோட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன், சாமி கிட்ட பேசணும், கொஞ்சம் பேச வைங்களேன் அப்படின்னாரு. உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒண்ணுமே சொல்லலை. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னாரு. நான் ஒரு டாக்டர். அப்படியா, நீங்க ஒரு டாக்டர் தானே, என்னையும் டாக்டர் ஆகுங்கன்னாரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.
ஏங்க டாக்டராக இருந்தால் என்ன சாதாரண காரியமா? அதுக்கெல்லாம் படிக்கணுங்க. அதுக்கெல்லாம் ஒரு 5-6 வருஷம் படித்தாதான் டாக்டர் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் டாக்டர் ஆகுன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னாராம். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், ஒரு டாக்டர் ஆவதற்கே, ஒரு மருத்துவர் ஆவதற்கே ஒரு படிப்பு படிக்கணும் இந்த பூலோகத்தில்னா, இறைவனை பார்ப்பதற்கு, இறைவனோடு பேசுவதற்கு ஒரு படிப்பு படிக்க வேண்டாமா? அதை நான் படிச்சிருக்கிறேன், நீ வேணா படி அப்படின்னாராம். அப்போது அந்த இறைவன் என்பவன் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவன். அவனை பார்ப்பதற்கு, அவனையோடு பேசுவதற்கு இது போன்ற துறவிகளாலும் ஆன்மீகவாதிகளாலும் முடியும் அப்படிங்கிறத அவர் அந்த உரையாடலை நிரூபிச்சிருக்கிறார். கண்டிப்பா. அந்த மருத்துவருக்கு மட்டும் இல்லாம அந்த நரேந்திரன் அப்படிங்கிற இளைஞன் வந்து வங்கத்தின் தெருமுழுக்க தேடி அலைஞ்சிருக்கிறாரு. கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா, கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எல்லாரும் அதெல்லாம் இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கடைசியா வந்து நிக்கிறான். கடவுளை நீங்க பார்த்துருக்கிறீங்களான்னு, பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் உனக்கு ஆச்சரியம். என்னையே பார்க்க வைக்க முடியுமா? நிச்சயம் என்னோட இருந்தேன்னா பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நரேந்திரன் என்கின்ற அந்த சாதாரண இளைஞன் விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு வீரத்துறவியா மாறுறாரு. கவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒரு முறை ஒருத்தர் கேட்டாரு, இந்த சொற்பொழிவுலாம் செய்கிறாங்கல்ல, சமுதாயத்துக்கு நல்ல செய்தியெல்லாம் சொல்கிறாங்களே மேடை ஏறி, அவங்களே பார்த்தா ஒன்றும் சரியில்லையே, ஆனால் அவங்க மேடை ஏறி மைக்க பிடிச்சி இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு பேசுகிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம், இது சரியா, பின்பற்ற மாட்டாங்க, இதை செய்யலாமே, இதை செய்யலாமா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் யாரையும் குறை சொல்லாத ஒரு ஆன்மீகவாதி இல்லையா? அவர் சொன்னாராம், அழுக்கான துடப்பம் தான் அறையை சுத்தம் செய்யும். நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ, நீ ஏன் அவ எப்படி இருக்கான்னு நீ ஏன் பார்க்குற அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாராம். அதனால தான் இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய ஆன்மீகவாதியாக அவர் இருக்கிறார். இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரு ஆன்மீக துறவி அமைதியை பறைசாற்றிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்த இன்றைக்கு தான் அணுகுண்டை கண்டுபிடித்த ஓபன் ஹெய்மர் என்பவர் இறந்திருக்கிறார். இதுதான் அவர் இறந்த தினம், நினைவு தினம். நினைவு அதாவது ஒரு அமைதி பிறந்த அன்றைக்கு ஒரு வன்முறை இறந்திருக்கு பாருங்க, அழிந்திருக்கு. பொருத்தமாவும் இருக்கு இந்த நாள். அது மட்டும் இல்ல, அமைதி தோன்ற நாள், வன்முறை வந்து ஒழிந்த நாள். அதே நேரத்துல எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாருமே ஓர் நிறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் சிங்காரவேலர் பிறந்த தினம் கூட இன்னைக்கு தான். ஆமா, மா சிங்காரவேலர் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தந்தை போற்றக்கூடியவர். அவர் தான் முதலாக கவி சென்னையில 1918 தொழிற்சாலை, இந்த தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சென்னையில தொடங்கினவர் அவர் தான். முதல் தொழிலாளர் சங்கத்தை தொடங்கியது மட்டும் இல்ல, முதலாக மே தினத்தை கொண்டாடியவர் அவர் தான். உழைப்பாளர் தினத்தை சென்னையில முதலாக கொண்டாடியவர் அவர் தான். அந்த மா சிங்காரவேலர் நம்மளுடைய மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருந்தபோது அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆச்சரியமா இருந்தது எனக்கு படிக்கின்ற போது. என்ன திட்டம்னு கேட்டால், பள்ளிகளில் மதிய உணவு திட்டம். எப்போ காமராஜர் ஆட்சி காலத்துக்கு முன்பாக சென்னையில மாநகராட்சியுடைய உறுப்பினராக இருக்கும்போது அந்த மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் சில காலகட்டங்களில் அது அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் கல்வி கடவுள் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் இந்த மத்திய உணவு திட்டத்தை அவர் செயல்படுத்தியிருக்கிறார். அப்போ காமராசருடைய மத்திய உணவு திட்டத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் யார் என்று பார்த்தால், இந்த பொது உடைமை கட்சியை தொடங்கியவர்கள ஒருவராக இருக்கக்கூடிய மா சிங்காரவேலர் தான். ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்துக்கு பேரே என்ன அப்படின்னா சிங்காரவேலர் மாளிகை. வெரி குட். எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்ச ஒரு பேர்ல ஒரு மாளிகை ஆட்சியர் அலுவலகம் அவருடைய பெயர்ல இருக்கிறதா அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் பற்றாளரும் கூட. தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த முதல் மனிதர். நிறைய எழுதியிருக்கிறாரு. அவருடைய அந்த சிந்தனையான அந்த புத்தகங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ரஷ்ய புரட்சியாளர் என்று சொல்லுகிறோமே லெனினுடைய அந்த மாஸ்கோ நூலகத்துல இருக்கான் இவருடைய புத்தகங்கள். ஆனா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கா? அது பெரிய கேள்வி. அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ இவ்வளவு பெருமையுடைய இவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாகவே கொண்டாடணும்னு சொல்லி 2011 நம்முடைய தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. பள்ளிகள்ல சிங்காரவேலருடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையாகவே சாதனையாளர்களுக்கு நாம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமை இல்லையா? கண்டிப்பா அதை நம்ம தந்திருக்கோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாளும் கூட. என்ன தெரியுமா? தமிழ் சினிமான்னு மட்டும் இல்ல, உலக அளவுல வந்து சினிமா அப்படின்னா அதுல ஜெயிச்சவங்களுக்கு, சாதித்தவர்களுக்கு அப்படின்னு ஒரு விருது வழங்குவாங்க தெரியுமா? உலக அளவுல. ஆமா. இந்த விருது வாங்கிட்டோம் அப்படின்னா நாம தான் பெரிய நடிகன்,
இல்லைன்னா சினிமாவிலே கைதேர்ந்த ஒரு கலைஞர். ஆஸ்கார். அதேதான். அந்த ஆஸ்கார் விருது நடிகர்களுக்காகவும் சினிமா துறைக்காகவும் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து இந்த நாள் தான். இந்த நாள் தான். ஆமா. நம்ம தமிழ் சினிமா துவங்கப்பட்டு எத்தனையோ வருடம் ஆனாலும் கூட தமிழுக்குன்னு ஒரு ஆஸ்கார் அவார்டு கூட வரவே இல்லை. நமக்கு ரொம்ப வேதனையா இருந்த நேரத்துல தான் நம்முடைய ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒண்ணுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கூட தான் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்க, ஒண்ணுக்கு 2 வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி 2 கையிலையும் ஒவ்வொரு ஆஸ்கார் வாங்கிட்டு வந்து அந்த அவ்வளோ பெரிய அமெரிக்காவிலே அமெரிக்கர்கள் கூடியிருந்த சபையில நின்றுட்டு சொன்னாரு, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் வார்த்தையை சொல்லி இறைவன் மேல உள்ள பற்றையும் வெளிப்படுத்தினாரு. அந்த ஆஸ்கார் விருது இன்னைக்கு தான் அறிவிக்கப்பட்டது. நம்மளுடைய தமிழராக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான், ஏன்னா இசை புயல் இல்லையா அவரு, அதனால 1 வாங்காம 2 வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதே ஆஸ்கார் விருதை கேரளத்தை சார்ந்த ரசூல் பூக்குட்டி வாங்கினார், இந்த பின்னணி இசைக்காக வாங்கினார். அவர் வாங்குகின்ற போது என்ன தெரியுமா சொன்னாரு, நான் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, ரசூல் பூக்குட்டி பேரே சொல்லுகிறது அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர்னு. ஏன் இந்தியாவிற்கு உலகளாவிய மரியாதை இருக்கிறது என்றால் கவி, அது இந்த சமய நல்லிணக்கமுடைய ஒரு நாடு நம்மளுடைய நாடு. இவர் ஒரு இஸ்லாமியர், இவர் ஆஸ்கர் விருதை வாங்க போகிறார், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். நான் எந்த நாட்டுல இருந்து வரேன் தெரியுமா, என் நாட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா, உலகத்திற்கே இந்த உலகத்திற்கே ஓம் என்ற மந்திரத்தை கொடுத்த என்னுடைய இந்திய தேசத்துல இருந்து நான் வருகிறேன் என்று சொன்னார். இப்ப அவர் இஸ்லாமியர், ஆனால் அவர் எதை பெருமையாக சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை இந்த உலகுக்கு அறிவித்த தேசத்துல இருந்து நான் வருகை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்கர் விருதை வாங்குகின்ற போது நமக்கெல்லாம் உண்மையாகவே இந்திய தேசம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், இன்னும் எவ்வளவு பகைகளும் எதிரிகளும் நம்மளை சூழ்ந்தாலும் நாம் அஞ்சாமல் நிற்போம் அப்படின்ற அந்த உறுதிப்பாடை நமக்கு கொடுத்தது. கண்டிப்பா அந்த ஒற்றுமை உணர்வு தான் இந்தியாவின் அடித்தளமே. நிறைவா வந்து எழில் இன்னைக்கு இன்னொரு நல்ல ஒரு தினமும் கூட. ஏன்னா 1911வது வருடம் இந்தியாவிலேயே முதலாக விமான அஞ்சல் சேவை அலகாபாத்தில் தொடங்கப்பட்ட நாள் கூட இன்றைக்கு தான். அடடா, இது தெரியாம போச்சே. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓகே பிரீத்தி, அதாவது பெஸ்டீஸுக்கு நடுவில் எப்பவுமே வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஷோ இல்லை வந்து ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் கிளாஷோ வந்து எப்பவுமே நடக்கும். ஒரு சின்ன வந்து ஒரு சண்டை மாதிரி நடக்கும், அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்து ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெஸ்டீஸ் நம்ம எப்பவுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்க போகுது, இல்லை வந்து நம்ம சொன்னதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தது அப்படின்னா வந்து நெகட்டிவாக என்றைக்குமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அதே பாசிட்டிவாக வந்து இது வேற தப்பாக போயிடலாமோ, ஒரு வேளை வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து நம்மள வந்து வேற மாதிரி கலாச்சிருவாங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கியூட்டான ஒரு ஃபைட்ல நடக்கும். இது வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி நிறையவே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த நோட்டோட இன்னைக்கு வந்து நம்ம காலை உணவை பத்தி ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண டாக்டர் சிவராமன் வந்திருக்காரு. அதை பத்தி பார்த்துடலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது உணவும் உண்மையும். எந்த வேளை எந்த உணவை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தினசரி லைஃப்பில் பார்த்திங்கன்னா காலையில் என்ன ஒரு பெவரேஜ் குடிக்கிறோம், காலை சிற்றுண்டியாக என்ன சாப்பிட்றோம், மதிய உணவுக்கு என்ன சாப்பிட்றோம், இரவு என்ன சாப்பிட்றோம், அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய ஆரோக்கியமே தீர்மானிக்கப்படுது. நம்ம அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, காலையில் சிற்றுண்டி வந்து வேறு அரை வயிறுத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க, மதியம் வந்து கொஞ்சம் 3/4 வயிறு சாப்பிடுங்க, இரவில் வந்து 1/4 வயிறுக்கு சாப்பிடுங்க அப்படின்லாம் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக ஒவ்வொருத்தர் என்ன வேலை செய்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, அவர்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கிறது, அவர்கள் வயது என்ன மாதிரி ஒரு பாரம்பரிய பின்னணியில் இருக்காங்க, இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த காலத்தில் உணவை திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அக்கறை வேண்டும். எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் சாப்பிடலாம். மத்தியானம் 2 மணிக்கு டீ குடிக்கலாம், இரவில் போயிட்டு 1 மணிக்கு நல்லா ஃபுல்லாக சாப்பிடலாம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான கலாச்சாரம் மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் ஒரு கேடான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து காலை சிற்றுண்டியாக பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன சாப்பிடலாம், அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து தினசரி உணவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய டைம் இல்லைன்னா வந்து எதை செய்கிறது, இல்லை காலையில் வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறது வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை தான்.
காலை உணவை வந்து அதுவும் குறிப்பாக குழந்தைகள் எடுத்துட்டோன்னா 7:30 மணி 8 மணிக்கு ஆட்டோக்காரர் வந்து வெளியே நிற்கும் பொழுது அப்புறம் அதை வந்து எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்பணுங்கும்போது பல நேரங்களில் குழந்தைகள் வந்து எதையுமே சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய ஆணோ பெண்ணோ 2 பேரும் காலையில் கிளம்புறதுக்கு நேரம் இல்லை வேகமாக பஸ்ஸை பிடிக்கணும், இல்லை வேகமாக அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் பல பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, சில பேர் உடல் எடையை குறைக்கிறேன், வெயிட்டை ரொம்ப குறைக்கணுன்னா காலை சாப்பிட்றதே இல்லைனா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். காலை சிற்றுண்டி உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இரவெல்லாம் ராத்திரி வந்து நம்ம 8-8:30 மணிக்கு ராத்திரி உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அனதர் 12 மணி நேரம் வந்து இரவுகளில் எதுவுமே வயிற்றில் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி வெறும் வயிறாக இருக்கக்கூடிய காலி வயிறாக இருக்கக்கூடிய ஒரு வயிற்றில் அமிலம் வந்து சொட்டு சொட்டாக வந்து நிற்கும். அதை காலை உணவு சாப்பிட்டு அந்த அமிலத்தன்மை நல்லா குறைஞ்சி ஆன்டாசிட் வந்து தன்மை உணவின் மூலமாக ஏற்பட்டால்தான் வயிற்றில் புண்கள் வராமல் இருக்கும், அசிடிட்டி வராமல் இருக்கும், குடலில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். காலை சிற்றுண்டியை தவிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாட்கட்டில் ஒரு தொடர்ந்து இப்படி காலை சிற்றுண்டியை தடுத்துகிட்டே வந்தாங்கன்னா 6 மாதம் 1 வருடத்தில் அவர்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஹைப்பர் அசிடிட்டி கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் காலையில் அந்த குழந்தையாக இருக்கட்டும், படிக்க போகிற குழந்தையாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு அலுவலுக்கு போகக்கூடிய ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் அவர்களுடைய அறிவாற்றல், புத்திசாலித்தனம், காக்னிட்டிவ் நாலேஜ் அப்படிம்பாங்க, அது கூட காலை சிற்றுண்டியை தவிர்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக குறைவுபடும். இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து காலையில் வந்து ஏதோ ஒன்றை கொடுத்து அனுப்பலாம், இல்லை காலையில் 1 டம்ளர் பாலை மட்டுமாவது குடிச்சிட்டு போன்னு சொல்லிவிட்டு வெறுமனே அந்த குழந்தை வந்து வேகமாக 7:30க்கு எழுந்து போய் 7:45க்கு பல்ல தேய்ச்சிட்டு பாலை குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடும். வீட்டில் இருக்க பெரியவர்கள் பார்த்திங்கன்னா என்னமாவது ஏதாவது ஒரு ஃப்ளேக்ஸையோ ஏதோ ஒன்றை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து சத்து குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இந்த காலை சிற்றுண்டி நேரமின்மையால் அவதிப்படுறதை குறிவைத்தே சந்தையில் பல்வேறு பொருட்கள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நிறைய எனர்ஜி இருக்குது, இதில் நிறைய வந்து விட்டமின்கள் அடங்கியது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து வேகமாக பாலில் கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே காரில் போகும்போது வாயில் கடித்து சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்லாம் விளம்பரத்தோடு நிறைய பொருட்கள் வருது. உண்மையிலே யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடனடியாக ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாமே தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது உடல் நலத்துக்கு அது கேடைத்தான் உண்டாக்கும். காலை சுற்றுண்டியில் மிகச் சிறப்பான உணவுகள் நம்மளுடைய பழக்கத்திலே இருக்குது. சாதாரணமாக எடுத்தோன்னா எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவை தான் வந்து காலை சிற்றுண்டி எடுக்கணும். காலையில் எழுந்தவுடனே ரொம்ப பரோட்டா, குருமா, இல்லைன்னா எண்ணெயில் பொரித்த பூரி அந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு. அது இல்லாமல் ஆவியில் வெந்த மாதிரி இட்லி, இடியாப்பம், பொங்கல் இந்த மாதிரி உணவுகளே மிகவும் சிறப்பானது, ஆரோக்கியமானது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இட்லியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு உணவியல் வல்லுனர், அவர் பேர் வந்து KT அச்சயான்னு, உலகம் முழுக்க பிரபலமான ஒரு உணவியல் வல்லுனர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உள்ள பல்வேறு உணவுகளை எல்லாம், சீன உணவுகள், மேற்கத்திய உணவுகள், லெட்டின் அமெரிக்கன் உணவுகள் எல்லாத்தையும் ஒத்து பார்த்து மிகச்சிறந்த உணவு இட்லி அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார். அவர் ஒரு பெரிய ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட்டும் கூட. அப்படி ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, அந்த இட்லிக்கு செய்யப்படக்கூடிய அந்த மாவில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல்வேறு பாக்டீரியாக்கள் அதில் இருக்குது. அது வந்து நம்ம வெறும் பசியாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதாவது உடலுக்கு உள்ளே போய் இருந்து நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை இருக்கிறது தான் ப்ரோபயாட்டிக்னு. அந்த ப்ரோபயாட்டிக்கையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றது இட்லி மூலமாக தான் கிடைக்கும். அது மாதிரி புளித்து ஊற வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த இட்லி போன்ற விஷயங்கள். அப்புறம் பொங்கல் மாதிரி ஒரு சமச்சீர் உணவு. அதில் எடுத்திங்கன்னா அரிசி இருக்குது, அதில் வந்து பருப்பு இருக்குது, கொழுப்புக்கான ஒரு நெய் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்த ஒரு சமச்சீர் உணவு. நாம் வந்து எழுந்துக்கிறதுக்கு நேரம் ஆகிறத காரணம் காமிச்சு காலை உணவை தவிர்ப்பதோ, இல்லை ரெடியாக கடையில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றதோ ஆரோக்கியத்தை நாமே கெடுத்து கொள்வது மாதிரி. குறிப்பாக குழந்தைகளுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்தி சொல்லி காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் அவர்கள் வந்து எழுந்த உடனே மலம் கழித்து நல்லா குளித்து அதுக்கப்புறம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு ஏதாவது ஒரு திட உணவு, இட்லியோ தோசையோ இடியாப்பமோ ஏதாவது ஒரு உணவை, அதுலேயும் வாரத்தில் 2 நாள் சிறுதானியங்களில் தெனை, ராகி இதில் செஞ்ச சிற்றுண்டிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அன்றைய பொழுதும் வந்து ஒரு ஆரோக்கியமாக துவங்கும். நாளடைவிலையும் அது வந்து உடலுக்கு நல்ல பல நன்மைகளை பயக்கும். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எல்லாமே நிறைய சிறுதானியங்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வலியுறுத்திட்டு வரோம்.
சிறுதானியங்கள் அப்படின்னாலே வந்து நம்மெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு வந்த கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த தானியங்கள் தான். கடந்த 50 வருஷத்தில் தான் அதை நம்ம மறந்துருக்கிறோம். ஆங்கிலத்தில் மைனர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இன்றைக்கு தமிழில் சிறுதானியங்கள்னு வச்சுருக்காங்க. இந்த சிறுதானியங்களை பற்றி நாம் எங்கே போய் பேச போனாலும் பல பேரும் வந்து இந்த சிறுதானியங்கள்னால் என்னங்கிறதையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இளைய தலைமுறை குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ராகி, தெனை, கம்பு, சோளம், குதிரைவாலி இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட பொருளாக இருக்க, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே மறைஞ்சு போய் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து ஒவ்வொன்றாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் உதாரணத்துக்கு வந்து சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோளம்ங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறது மக்காச்சோளத்தை தான் சோளம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்காச்சோளம் வந்து சோளம் இல்லை, மக்காச்சோளம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தது. ஆனால் நம்ம ஊரில் இருந்த வெண்சோளம்னு சிறு சோளம்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த சிறு சோளம் வந்து நம்ம அன்றாடம் இட்லி தோசை மாதிரி அன்றைக்கு முதல்ல சோளத்தை தான் பயன்படுத்தினாங்க. இந்த அரிசி அதிகமாக பயனுக்கு வருவதற்கு முன்னால் சோளம் தான் வந்து தினசரி அந்த சோளத்தில் தான் பணியாரம் பண்ணாங்க, சோளத்தில் தான் தோசை சுட்டாங்க, சோளத்தை தான் வந்து அவிச்சு இட்லி மாதிரிலாம் சாப்பிட்டாங்க. அந்த சோள மாவோடு சேர்த்து உளுந்து மாவும் சேர்த்து தான் இன்றைக்கு எப்படி நம்ம அரிசி மாவை வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த சிறு சோளத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இந்த அரிசியை காட்டிலும் இந்த வெள்ளைச்சோளங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சத்து உள்ளது, நிறைய புரதச்சத்து உள்ளது, ரொம்ப எளிதாக வளரக்கூடிய தாவரம். ஏன் நம்ம வந்து சிறுதானியங்களை வலியுறுத்துகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் இது 2 பக்கமும் பயன் தரக்கூடியது. ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்றத நமக்கு வந்து இன்றைக்கு அதிகமாக புழக்கத்தில் உள்ள அரிசி கோதுமையை காட்டிலும் சிறுதானியங்கள் வந்து உடலுக்கு நல்லது பயக்கக்கூடியது, நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ தெரப்யூட்டிக் வேல்யூ கொடுக்கறது. இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலுக்கு மிகச் சிறப்பானது, வேளாண்மைக்கு சிறப்பானது, அதிக தண்ணீர் தேவைப்படாததுனால விவசாயிக்கு அதிக வலி கொடுக்காதது வந்து சிறுதானியங்கள் தான். அதனால தான் நாங்கள் வந்து திரும்ப இது நாட்டுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லதுங்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் சிறுதானியங்களை வந்து அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறோம். அன்றாடம் சாப்பிட்டு வந்த உணவுகள் தான். நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் கேட்டிங்கன்னா தினசரி உணவுகளில் இது தான் இருந்தது. என்றைக்கும் அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு, இல்லை ஏதாவது விழா காலங்களில் மட்டும்தான் அரிசிச்சாரே சாப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியினுடைய வியாபார விஷயங்கள் கூட புது ரகங்கள் வர அதை வந்து ரொம்ப நெடுங்காலம் சேமித்து வைக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வளர அரிசி தான் ஒரு பிரதான உணவாக மாறிவிட்டுச்சு. அதனால் இது வந்து எங்கேயோ வேறு உலகத்திலேருந்து வந்த ஒரு உணவு கிடையாது. இன்றைக்கு நவீன உலகத்தில் ஏதேதோ மெக்சிகோலேருந்து ஒரு உணவு வருது, ஐரோப்பிய கண்டத்துலேருந்து ஒரு உணவு வருது, அமெரிக்கன் உணவுகள் எத்தனையோ வருது. அதை நாம் போய் ஆர்வமாக எதுவும் ஏதோ நமக்கு பண்ணிடுமான்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை, நம்ம நேராக போய் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம் மூதாதையர்கள் 10,000 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த உணவு வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாம். அவற்றை நாம் சாப்பிடுவதில் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை. அதனுடைய சுவையோ அதனுடைய மனமோ அதனுடைய பக்குவமோ பழகுவதற்கு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் ஆகும். அந்த 5-6 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக பழகிட்டோன்னா நாம் மீண்டும் அரிசி உணவுக்கோ கோதுமை உணவுக்கோ அடிமைப்பட்டு போக மாட்டோம். அதுக்காக நம்ம அரிசியும் கோதுமையும் பழிக்கலை, அது எடுத்துக்கொள்ளலாம். என்றோ வாரத்துக்கு 2 நாள் வந்து தினை அரிசி சாப்பிடுவோம், 2 நாள் கம்பஞ்சோறு சாப்பிடுவோம், 2 நாள் வந்து கேழ்வரகுகளை வந்து சாப்பிடுவோம், இன்னும் 2 நாட்கள் வந்து நம்ம அரிசி உணவுகள் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைய தலைமுறைக்கும் சரி, சில பெண்களுக்கும் சரி, சிறுதானியங்கள் எப்படி இருக்கும், சில தானியங்களை கேள்விப்பட்டிருக்கோம், சில தானியங்கள் நீங்கள் பேசுகிறது தான் தெரியுது, எப்படி இருக்குன்னே தெரியலையே, கடைக்காரர் கொடுத்தா அதுதான் இந்த தானியம்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறவங்க நிறையா இருப்பாங்க. எல்லா சிறுதானியங்களும் ஏதோ ஒரு வகையில் உடல் நலத்திற்கு நல்லது பயக்கக்கூடியது. அது திணையாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், இல்லை குதிரைவாலி, சாமை, வரகு, இன்னும் காடைக்கண்ணி, இப்படி பல்வேறு சிறுதானியங்கள் இருக்குது. எல்லா தானியங்களுமே அன்றாடம் நாம் உணவில் சிற்றுண்டியாகவோ இல்லை மதிய உணவாகவோ இல்லை ஒரு ஃபன் ஃபுட்டு மாதிரி ஒரு வகையில் உடலுக்கு நல்லது, இன்னொரு வகையில் அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கும் இந்த மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. அந்த வகையில் இந்த சிறுதானியங்களை அன்றாடம் நாம் பயன்படுத்துவோம், நம் ஆரோக்கியத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். ஓகே அலெக்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய முக்கியமான குவாலிட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நாட்டு நடப்பையும் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, செய்திகளுக்கான சமயம் வந்துருச்சு, வாங்க பார்த்துடலாம். இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள்.
பிரீத்தி, யூஸ்வலா வந்து எத்தனை குவாலிட்டிஸ் வந்து நம்ம பெஸ்டீஸ்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் குறிப்பிட்டதா ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அல்டிமேட் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாசிட்டிவிட்டி, அந்த ஹெல்ப்னஸ், அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு அரவணைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபினான்ஸ்னு வரும்போது நிறைய பேருக்கு சண்டை வந்துடும் இல்லையா? நம்மகிட்ட காசு இல்லை, நம்மளை வந்து யாரும் காசு கேட்க போகிறோம், இல்லை வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து மணி வந்து நம்ம கொடுக்கல் வாங்கல வச்சுருந்தாலே சம்டைம்ஸ் வந்து பெஸ்டீஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன பிளவு வந்துடும். பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இல்லை 2 பேர் மட்டும் நம்ம கூட எப்பவுமே ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருந்தாலும் பெஸ்டீஸாகவே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பஸ்ட்டில் அவங்கள தான் வைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. வெல், சூப்பராக சொன்னீங்க அலெக்ஸ். அந்த நோட்டோட நம்ம அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் அஞ்சப்பரோட செஃப் வந்து நமக்கு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறாரு. அது என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது டிஃபன் பாக்ஸ். புத்தம் புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டிஷ்ஷு. ஒன்று வெஜிடபிள் சப்பாத்தி, இன்னொன்று வந்து பிரெட் உப்மா. ஃபஸ்ட் நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோதுமை மாவு, கேரட், பீன்ஸ் அண்ட் க்ரீன் பீஸ் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம் தேவையான அளவு, க்ரீன் சில்லி, கொரியாண்டர், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் ஸ்பைசிஸ். இப்போ முதல்ல நம்ம என்ன போகிறோம்னா அதுக்கு தேவையான மசாலா பண்ண போகிறோம். வெஜிடபிள் சப்பாத்தினாவே வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அது ராவாக இல்லாமல் குக் பண்ணி வச்சுருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் எடுத்து ரா பண்ணாமல் குக் பண்ணி மசாலாவில் பிளெண்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வெஜிடபிள் மசாலா பண்ண போகிறோம். சாஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த வெஜிடபிள் சப்பாத்தி வந்து டயட் பீப்புளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கோதுமை மாவில் பண்ணுறோம். அதனால் நார்மல் பரோட்டா இந்த மாதிரி மைதா மாவு கேலரிஸ் கம்மியான இதில் பண்ணுறோம். கோதுமை மாவில் பண்ணுறதுனால டயட் பீப்புள்ஸ் விரும்பி சாப்பிட்லாம். இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். இதுலேயும் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா வெறும் சாத்தையே பண்ணுறோம். இதை வச்சு நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கணும், இல்லைன்னா வச்சு சப்பாத்திலேருந்து வெளியே வந்துடும். நார்மலி பார்த்திங்கன்னா இப்போ டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம வெறும் சப்பாத்தி கிரேவி தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் சப்பாத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம தண்டா அது கூட ஒரு கேர்டு இல்லைன்னா ஒரு ரைத்தா, கேர்டு வித் ஆனியன் அந்த ரைத்தா பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு காலையில் நமக்கு கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம ஜீரா போடுறோம். ஜீரா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் சாத்தே பண்ணணும், இல்லைன்னா அது வந்து ராஸ் ஸ்மெல் வந்துடும். சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் மிஸ் ஆகும். க்ரீன் சில்லி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம், தனியா பவுடர் போட போகிறோம். அதனால் க்ரீன் சில்லி காரம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து வீட்டில் எப்போயுமே காலையில் ஒரு எல்லாமே ஆஃபீஸ் போகிற வீட்டில் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள் சப்பாத்தி பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறேன். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இது கொஞ்சம் பாயில் பண்ணுங்க. தனியா பவுடர் போடுறோம். கொத்தமல்லி தூள் போடுறோம். சில்லி பவுடர், கொஞ்சமாக டெர்மரிக் பவுடர், இல்லைன்னா சப்பாத்தி கலர் வந்து மாறிடும். டெர்மரிக் பவுடர் வந்து தேவையாக போடலாம், இல்லைன்னா வேணாம். லாஸ்ட்டாக நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடிமேடாக வருது. ரெடிமேடாக வருது மீன்ஸ் எல்லாமே கேண்டு ஃபுட்டு, டென் ஃபுட் வர மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம். பொட்டேட்டோ ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் மேஷ், எல்லா வெஜிடபிள் தனியாக இருக்க வெஜிடபிள் வந்து ஒன்றா இருக்கும். தனியாக இருக்க வெஜிடபிள் வந்து சேர்ந்து நல்லா சப்பாத்தி கூட உள்ள ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட்டாக மேஷ்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்பாத்தி நம்ம மாவு பிசைஞ்சு அதில் வந்து இது நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சால்ட் நமக்கு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் வெஜிடபிள்ஸ் தான். நம்ம வந்து மார்க்கெட்டில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். ஒரு கேரட்,
க்ரீன் பீஸ், பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேணும்னா காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வேணும்னா காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும். இதிலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பதிலாக பன்னீர் ஆட் பண்ணலாம். பன்னீர் வேணும்னா பன்னீரும் ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இப்போ நமக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு பிசைவோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். மாவு நமக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக அதில் சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக அதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைறது. ஹார்டாக இருந்தால் கூட நம்ம ரோல் பண்ணும்போது உள்ள இருக்க வெஜிடபிள் வெளியே வந்துடும். அதனால் மாவு வந்து பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஆயில் ஆட் பண்ணுவாங்க. நல்ல மாவு சாஃப்டாக பிசைகிற மாதிரி இருக்கணும். லம்ப்ஸ் வரக்கூடாது. லம்ப்ஸ் வந்தாலே நமக்கு வந்து உள்ளே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை வந்து 2 பால்ஸாக பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணும்போது சப்பாத்தி உள்ளே வச்சு பண்ண முடியாது. இப்போ நமக்கு இந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவோடு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மசாலாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ரெண்டுமே நல்லா மாவும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் பண்ணும்போது லைட்டாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை நல்லா லைட்டாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கல்லில் ஒட்டாது. ஈஸியாக தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நல்லா உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் போகிற மாதிரி பிசையணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையில் நேரத்தில் வந்து குழந்தைங்க கிளம்பும்போது சப்பாத்தி நார்மலாக வெறும் சப்பாத்தியும் மசாலாவும் கொடுக்காம இந்த மாதிரி சப்பாத்தி தனியாக கொடுக்காமல் இந்த மாதிரி சப்பாத்தி ஒரு வெஜிடபிளோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிட்ற குழந்தைங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. கேரட்டு, பீன்ஸு கண்டிப்பாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 2 பால் ஆக்கியிருக்கோம். இப்போ 2 பாலையும் வந்து நம்ம ஷீட் பண்ணி டவாவில் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா 2 பாலையும் ஷீட் பண்ணி வச்சுருக்கிறேன். கரெக்டாக மைதா ஆட் பண்ணி, ஏன்னா ரெண்டுமே ஒட்டாமல் இருக்கும். வெஜிடபிள்ஸும் ஒட்டலை, எதுவும் ஒட்டலை, அழகாக ஷீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை டவாவில் போட்டு குக் பண்ணலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை குக் பண்ண போகிறோம். நான்ஸ்டிக் ஸ்டவ்வாக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸ், பொட்டேட்டோ வச்சு பண்ணியிருக்கிறோம். இதிலே நம்ம வந்து பன்னீர் வச்சு பண்ணலாம். நம்ம எக்கு புர்ஜி மாதிரி வச்சு அதையும் வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். எக்கையும் ஸ்டஃப் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ணலாம். ஸ்டஃப் பண்ணுற மாதிரி என்ன ஐட்டமோ பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணி பண்ணால் இந்த மாதிரி சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணலாம்னு பிரச்சனை அது. இப்போ டவா காஞ்சிருச்சு. நம்ம சப்பாத்தி குக் பண்ணலாம். இது குக்கவும் லைட்டாக மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல மேலே ப்ரௌனிஷ் கலரு, பார்க்கவே உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த க்ரீன் பீஸு எல்லாமே பார்க்க உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பிரெட் உப்புமா எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரெட் உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ்னால் பிரெட் தூள். இது வந்து நமக்கு நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், கடையில் ஜென்ரல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். உளுந்தம்பருப்பு, ஸ்பைசஸ்ஸு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். சட்டி காஞ்சோனுக்கு மேலே ஆயில் ஊற்றுறோம். தேவையான ஆயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம். ஜீரா ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் உளுந்தப்பருப்பு போடுறோம். உங்களுக்கு வேணும்னா கேஷ்நட் கூட போட்டுக்கலாம். இதில் கேஷ்நட்டு,
கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். உளுந்து, ஜீரகம், கடுகு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், பொன்னிறமாக இருக்க வரைக்கும் வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அது ஒரு டேஸ்ட் கொடுக்குறா. இல்லைன்னா வெங்காயம் வந்து பச்சை வாசனை வந்துடும். நார்மலாக நம்ம எப்படி உப்புமா செய்கிறோமோ அதே தான் நம்ம இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணுறோம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ஆட் பண்ணோம்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், இல்லை நம்ம ரா சில்லியும் யூஸ் பண்ணலாம். ரா ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பெருங்காயம் அசப்ரேட் ஆட் பண்ணுறோம். இந்த பெருங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஜீரண சக்தி ஜாஸ்தி வரும். பெருங்காயம் ஆட் பண்ணால் நமக்கு செரிமானம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக லைம் ஜூஸ், லைம் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா இதாகணுன்னு வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். டெர்மிக் பவுடர் யூஸ் பண்ணுறது கிடையாது. டெர்மிக் பவுடர் வந்து நம்ம நார்மலாக கிச்சடி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. உப்புமாவுக்கு வந்து டெர்மிக் பவுடர் தேவையில்லை. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைமில் நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸை போடும்போது ஒரேடியாக கொட்டாமல் நிதானமாக லைட்டாக நமக்கு இதே கொட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ப்ளஸ் நமக்கு வந்து ஒன்று லம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்தனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான்ஸ்டிக் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஸ்டிக் ஆகாது. ஸோ நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு வந்து கோதுமை ரவாவில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி பேக் பண்ண ஒரு பிரெட் எடுத்து அதில் க்ரம்ஸில் பண்ணியிருக்கிறோம். பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கலனா கூட நீங்கள் பிரெட் எடுத்து நீங்கள் தோசைக்கல்ல டோஸ்ட் மாதிரி பண்ணி அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கூட பண்ணலாம். உங்களுக்கு உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நீங்கள் ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணலாம். நேர்களே, இன்று நாம் வெஜிடபிள் சப்பாத்தியும் பிரெட் உப்புமாவும் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோம். நாளை வந்து உங்களோட இன்னும் ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் அலெக்ஸ், இன்னொரு ரொம்பவே முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, ஒரு கெட்ட விஷயங்கள் சொன்னாலும் சரி, அவங்க பொறுமையாக அதுக்கு வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணி நம்ம சொல்கிறது என்னன்னு தெளிவாக கேட்டுட்ருப்பாங்க. எஸ் எஸ் இந்த மாதிரி நானும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து மனம் விட்டு பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய இது கண்டென்ட்லாம் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, டே ஏன்டா இவ்வளோ நேரம் மொக்க போட்டேன் கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக வந்து பெஸ்டீஸ் வந்து நம்ம கூடயே இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா வந்து வெறும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேரண்ட்டே வந்து ஒரு குழந்தைக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி வந்து எப்படி பேரண்டிங் பண்ணணும், அதுவும் பாசிட்டிவ் பேரண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி நம்மளுக்காக சொல்ல வராங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான சுமைகள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள். கர்ப்பிணி பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரியெல்லாம் அவங்களோட டேஸை கொண்டு போகணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது அந்த குழந்தை வூம்ல இருந்தே அதை கவனிக்கிறாங்க. வெளியில் வந்தும் அந்த மாதிரி சில விஷயங்கள் சைக்கலாஜிக்கலாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலுமே ஃபேக்ட். ஸோ ஒரு குழந்தையோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் வூம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அம்மா ப்ரெக்னென்சியில் ஹாப்பியாக இருக்க வேண்டியது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி மட்டும் சுமை கிடையாது, பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சுகமான சுமைகள் தான்.
ஸோ அதை நீங்கள் ரொம்ப சொகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி ஹாப்பி. ஆனால் நம்ம அந்த குழந்தை சின்ன சின்னதுக்கெல்லாம் ஐயோ எதுக்கு அழுறான்னு தெரியல, எதுக்கு இப்படி வயிறு வலிக்குதோன்னு தெரியல, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைய பாதிக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. எது நடந்தாலும் உடனே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு யோசிக்கணும். நம்ம பிரெயின் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறத விட இமோஷ்னலாக திங்க் பண்ணி அடி வாங்குறது தான் அதிகம். கண்டிப்பாக எமோஷ்னலாக தான். ஒரு குழந்தை அடிபட்டுருச்சு, பிளட்டு வருது அப்படின்னா அதை பார்க்குற அம்மா இல்லை அப்பா யாராக இருந்தாலும் ரத்தம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஐயோ ரத்தம் வருதே பிளட் வருதேன்னு தான் சொல்லி ஓடி போய் அந்த குழந்தையும் பதட்டப்பட்டு நம்மளும் பதட்டம் ஆகிட்டு ஓவர் ரியாக்ட். ஆக்சுவலி சொல்லப்போனால் அது ஓவர் ரியாக்ஷன் தான். ஐயோ பிளட்டு வருதேன்னு அழுகிறதுனால அந்த பிளட்டு ஸ்டாப் ஆக போகிறதில்ல. என்ன பண்ணால் ஸ்டாப் ஆகும், இம்மீடியட்டாக ஒரு ஃபஸ்ட் எய்ட் இல்லை கொஞ்சம் டாக்டர் கூட்டு போகணுமா இல்லை என்ன ஆயின்மெண்ட் வைக்கணும், அந்த குழந்தைய நிதானப்படுத்துறதை விட்டுட்டு நம்மளும் சேர்ந்து டென்ஷன் ஆகும். ஸோ இது நாட் ஓன்லி இன் திஸ் ரீசன், இதில் மட்டும் கிடையாது. ஒரு வூண்ட் ஆகிறதுல காயம் ஆகிறதுல இல்லை, ஜென்ரலாக எல்லா விஷயத்துலையுமே நம்ம பண்ணுறது ஓவர் ரியாக்ஷன் தான். நம்மளோட பதட்டம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய அதிகமாக உள்ளாக்கும். ஒரு சின்ன புண்ணானதை விட நீங்கள் ஐயோன்னு சொல்கிற வேகத்தில் அந்த குழந்தைக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகி அதிக பெயின், அதிக ஃபியர், அந்த பெயின் ரிசெப்டார்ஸ்லாம் அதிகமாக வேலை செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அதை முதல்ல நம்ம ஆஸ் அ பேரண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் மீறி இந்த சுகமான சுமைகளில் பேரண்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. எப்படி ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எத்தனை டென்ஷன் உங்களுக்கு இருக்குமோ, எத்தனை ஃபியர் இருக்குமோ, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சில பயங்கள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா புதுசாக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு விதமான டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்னெல்லாம் புதுசாக பேசுகிறீங்களோ, புதுசாக பழகுறீங்களோ, சொல்லி கொடுக்குறீங்களோ, புது இடத்துக்கு போகிறீங்களோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் டிவியை பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டிவி எப்படி பார்ப்பீங்க, இது என்னன்னு தெரியல, டச் பண்ணி பார்ப்போம், சுரண்டி பார்ப்போம், எப்படி போட்டால் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதாவது உங்களுக்கு டிவியை பற்றின நாலேஜே இல்லை, டிவினா என்னன்னே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த டிவியை எப்படி பார்ப்பீங்க? அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அத்தனையுமே புதுசு. இந்த உலகத்தில் பேசுறது கேட்குறது புதுசு, டச் பண்ணுறது புதுசு, பார்க்குறது புதுசு. ஏதாவது எடுத்து வாயில் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது என்ன டேஸ்ட்டுன்னு பார்க்கணுன்னு வாயில் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய பாடாப்படுத்தும். எப்படி பயாலஜிக்கல் ஹங்க்ரி பசி வந்தால் சாப்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு மென்டல் ஹங்க்ரி எதை பார்த்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கையில் பிடிச்சி அமுத்தி டேஸ்ட் பண்ணி கீழே வீசி உடச்சி அதை பாட்டாக பிரித்து இப்படி எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு முதல்ல சொல்லி கொடுங்க. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ஒரு புது இடத்துக்கு போனால் என் குழந்தை இப்படி ரியாக்ட் பண்ணுறான், அப்படி ரியாக்ட் பண்ணுறான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், எதுக்கும் அடம் பிடிக்கிறான். ஸோ இது ஒரு சின்ன மேட்ரு தான், அதை ஒரு பெரிய ரிசல்ட் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு குழந்தை குளிக்க போகுது, இப்போ ஒரு 10 o'clock குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 9:30க்கு ஒரு வாட்டி என்ன சொல்லணும், நம்ம கொஞ்ச நேரத்தில் குளிக்க போகிறோம்டா. இதை நான் பெரிய குழந்தைகிட்ட சொல்ல, ஊமில் இருக்கும்போது இருந்தே கை குழந்தைக்கு கூட நீங்கள் இதை சொல்லி ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்குமா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், கட்டாயமாக புரியும். அந்த வேவ்ஸ், அந்த தாட்ஸ் அந்த குழந்தைய ரீச் ஆகும்னு சொல்லுவோம். ஊமில் இருக்கும்போது இருந்தே அம்மா இப்போ ஸ்டெப்ஸ் ஏற போகிறேன், அம்மா உனக்கு இப்போ ஃபுட்டு சாப்பிட போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே பண்ணுங்கள். அந்த குழந்தை ரெடி ஆகிப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர்டாக இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட இப்போது ஓகே சென்னையில் இப்படி ஓஎம்ஆர் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி உங்களோட பிளான் பெசன்ட் நகர் பீச் போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு அந்த மத்திய கைலாஷ்ட்டு போனோடனே பெசன்ட் நகர் பீச் போகாமல் டி நகர் போகிறாங்கன்னு ரோட்டில் ஆப்போசிட்டில் கார் திரும்பிச்சுன்னா நீங்கள் எத்தனை டென்ஷன் ஆவீங்க. இந்த சேம் வே லைஃப் அப்படி தான். என்ன பிளான் அப்படியோ அந்த பிளான் படி போகும்போது மைண்டு ப்ரிப்பேர்ட் ஆகிக்கும், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும். திடீர்னு ட்விஸ்ட் பண்ணும்போது, திடீர்னு டேர்ன்ஸ் வரும்போதெல்லாம் பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதில் வர்ற ரியாக்ஷன் தான் அந்த குழந்தையோட ஓவராக அடம் பிடிக்கிறது, அழுகிறது, இதெல்லாம். ஸோ அந்த குழந்தை ஏதாவது நினச்சிட்ருக்கும், ஈவினிங் 5 o'clock நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்து வீட்டில் விளையாட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் 5 o'clock நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தா அந்த குழந்தையோட பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இன்றைக்கி மத்தியானம் என்ன லஞ்ச் சாப்பிட போகிறோம், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர போகிறாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், அந்த பர்த்டே பார்ட்டியில் நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிற, நீ கிஃப்ட்டை கொடுக்கும்போது அவள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள், ஸோ தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அத்தனை சந்தோஷம் வரும்.
மைண்டு ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஸோ அதுபடி ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதனால தான் குளிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நம்ம ஒரு 10 o'clock குளிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா குளிக்கிறேன், நீ இந்த விளையாண்டு முடிச்சுட்டு வாங்க, உடனே ஆல் ஆஃப் அ சடன் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ லேப்டாப்பில் விளையாடாத, ஒரு 10 minutes முன்னாடியே அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அம்மா இந்த டைம் தான் நீ அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். அந்த மைண்டை ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டிங்கன்னா, சிலர்லாம் இந்த மாதிரி டெக்னிக் சொல்லி கொடுத்து கொஞ்ச நாளாக கால் பண்ணுவாங்க, அப்படி சொல்லிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் நாங்கள் பேரண்டிங் அவ்வளோ ஈஸியாக கொண்டு போகலான்னு சொல்கிறோன்னா, ப்ரெக்னென்சியிலேருந்தே அந்த குழந்தைய நீங்கள் சொன்னால் அம்மா இதை செய்ய போகிறா, இதை சொல்லிவிட்டு அம்மா இதை செய்ய போகிறா அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா பேரண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி பேரண்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம பேரண்டிங்க்கு வரலாம். ஸோ பேரண்டிங்கில் இந்த மாதிரி குழந்தைய புரிய வச்சுருங்க. அண்ட் நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட் வந்து ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவேன், ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்கிறா, ஒரு சாரி சொல்ல மாட்டேங்கிறா, என் குழந்தை சாரி கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்லாம் சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தேங்க்ஸ் சாரிலாம் நீங்கள் சொல்லுனாலாம் வரவே வராது. நீங்கள் அந்த இடத்துல ரோல் மாடலாக ஒரு பொருளை கொடுத்தோன்னே தேங்க்யூன்னு சொல்லுங்கள் அந்த குழந்தைகிட்ட. ஹாப்பியாக ரொம்ப ஆத்மார்த்தமாக அப்படி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கவனிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி தான் வருமோ ஒழிய அதை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லு, அதை கொடுத்துட்டு வாங்கினீங்கள தேங்க்ஸ் சொல்லுன்னு சொன்னால் அந்த குழந்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களை எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுவே தான் அந்த குழந்தை பின்னாடி மற்றவங்ககிட்ட நடந்துக்க போகிறாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எப்படி லைஃப் கொண்டு போயிட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கோமா, எந்த நேரமும் தெளிவாக முடிவெடுக்கிறோமா, எந்த நேரமும் பாசிட்டிவாக இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் குழந்தைங்கள என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லை. தே ஆர் அக்செப்டிங், அதனோட நேச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஜென்ரலான இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. அதனால் பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமாக ட்ரீட் பண்ண வேண்டாம். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, ஹெல்த்தியாக கொண்டு போங்க. சில ரூல்ஸ் போட்டால் பிரேக் பண்ணவே வேண்டாம். ரூல் இஸ் அ ரூல் ஃபார் எவ்ரி ஒன். எந்த நேரத்தில் வீட்டில் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்படி தான் உட்காந்து சாப்பிட்ணும். நீங்கள் இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் இதுதான் ஃபார்மல் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த குழந்தைக்கு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஈவன் 1.5 வயசு குழந்தைக்கு கூட நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம், நீ உன்னோட செப்பலை போட்டுக்கோ, நீ உன்னோட டாய்ஸ் எடுத்து வச்சுக்கோ, பீச் டாய்ஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பழக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு ஓகே நம்ம வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுங்க. ஆக்சுவலி வி ஆர் ஹேவிங் ஒரு பெரிய செட் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. 2 வயசு குழந்தைக்கு அந்த வயசுக்கு என்ன செய்யணும், 3 வயசு குழந்தைக்கு என்ன செய்யணும், 4 வயசு குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க. அதனோட டாய்ஸை அவங்களே பேக் பண்ணி வைக்கணும், க்ளீன் அப் பண்ணணும், அவங்க ரூம் அவங்களே, அவங்களோட பெட்டை வந்து அவங்களே அதை ஃபோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன வயசுக்கு ஏற்ற சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கலாம். ஸோ இப்படிலாம் கொடுக்கும்போது அந்த மைண்ட் வந்து ஓகே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பழகிக்கும். அதுக்கப்புறம் நம்மளாம் நினைக்கிற மாதிரி குழந்தைங்க ரொம்ப சாதாரணமானவங்களாம் கிடையாது. நம்மளை விட பல மடங்கு அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, பல மடங்கு அவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்சி இருக்கும். அதனால் நீங்கள் அவங்கள சின்னதாக ஹர்ட் பண்ணால் கூட அது பின்னாடி பெரிய அளவில் அவுட்பர்ஸ்ட் ஆகும். ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்பத்திலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எம்பத்தி அப்படின்னா நம்ம இடத்துல ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கலாம், நெய்பர் இருக்காங்க, ஒரு சின்ன வூண்ட் ஆயிடுது, ஹர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அச்சோன்னு அந்த குழந்தை அவங்களோட இடத்துல இருந்து ரொம்ப அதிகமாக அக்கறைப்படுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது நீ ஒன்றும் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்போவுமே அது ஒரு லைஃப் டைமுக்கு அதை ஓகே அடுத்தவங்களுக்கு ஏதாவதுன்னா நம்ம தள்ளி இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதுதான். ஸோ அந்த குழந்தைக்கு நிறைய எம்பத்தி இருக்கிறதுனால சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. நமக்கு தான் தெரியாது, பக்கத்து வீட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் நெய்பரோட நியூஸ் பேப்பர் மழையில் நனையுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம போய் வேகமாக அந்த குழந்தைய எடுத்து போட்டுக்கன்னு அது பக்கத்து வீட்டில் அது நனையுது பாரு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அந்த சின்ன வயசில் ஓகே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த ஓடி ஓடி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அடுத்தவங்கன்னா ஓகே டிஸ்டன்ஸில் வச்சுக்கோ அப்படின்னு சின்னதில் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெரிய வயசில் இதெல்லாம் மாற்றும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ஆரம்ப காலம் ஏர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வரப்போகிற செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.
நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு புது காலையில் வந்த எல்லா செக்மெண்ட் அண்ட் கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் அலெக்ஸ் ஃப்ரம் புது காலை. பாய் பாய். Thank you.